இயேசுநாதர் பைபிள்ல சொல்லுது. இயேசுநாதர் ஒரு நாள் ஒரு குச்சியை வச்சு கீழே ஏதோ எழுதிக்கிட்டு இப்படி கிறுக்கிக்கிட்டே இருந்திருக்காரு. சரி, தரையில மண்ணுல. அப்போ ஒரு 50 பேர் ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி அவர்கிட்ட சொல்றாங்க, ஐயா இந்த பொண்ணு விபச்சாரி, அதை நேரடியாக நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு தண்டனை கொடுங்கன்னு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இப்போ அவர் என்ன செய்யறாரு? அன்பை போதிக்கிறார். இயேசுநாதர் அன்பை போதிக்கிறார். இவர் தண்டனை கொடுக்கணும்னா அந்த நாட்டோட சட்டம் தப்பு பண்ணவங்களை கல்லால் அடிச்சு கொல்லணும். இவர் அந்த தண்டனைப்படி கல்லால் அடிச்சு கொல்லுங்கன்னு தண்டனை கொடுத்தாருன்னா அவர் போதித்த அந்த அன்பு பொய்யா போயிடும். ஒருவேளை அன்பின்படி அவளை மன்னிச்சு விட்டார்னா தவற மறைச்சிட்டாருன்னு அந்த நாடு அவர் மேல நடவடிக்கை எடுக்கும். இப்ப ரெண்டுக்கு இடையில தர்ம சங்கடமான சூழ்நிலையில இருக்கிறாரு ஐயா இயேசுநாதர், இறைமகன். இப்ப முடிவா ஒன்று சொன்னார். அவரு வந்திருந்த 50 பேரையும் பார்த்து, நீங்க யாரு தப்பு செய்யாத, இதுல வந்திருக்கவங்க இல்ல, யாரு தப்பு செய்யாதவரோ முதல் கல்லு அவங்க எறிங்கன்னாராம். வந்திருக்கவங்கள யார் தயவு செய்யவில்லையோ முதல் கல்ல நீங்க எறிங்கன்னார். உடனே அதுல இருந்து எல்லாரும் பின்னோக்கி இப்படி நடந்தாங்களாம். அதுல எழுதி இருக்கு. அதை எழுதிட்டு குறிப்பா என்ன சொல்றாரு? 60 வயது முதிர்ந்தவர் கூட பின்னோக்கி சென்றார்னு. வயசு கூடிச்சுங்கிறதுக்காக பெரிய மனுஷன் சொல்ல முடியுமா? அதைத்தான் வள்ளலார் சொல்றாரு. அத்தனை அடிகாரிகளும் மாணிக்கவாசர் சொல்றாரு, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கன்னு.